எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லூப்பிங் அல்லது ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ லூப்பிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, லூப்பிங்னா என்னது? ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ இதனுடைய டெஃபினேஷன் என்னது? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் repeatedly execute a set of statements ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணால் அது இன்ஃபைனைட் டைம் ரன் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ அந்த லூப்பை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும் இல்லையா? அப்படி ஸ்டாப் பண்ணுறது வந்து என்னது? அந்த ஸ்டாப் பண்ணுறது என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகணும். ஓகேங்களா? அப்போ until the condition become false. ஓகேங்களா? அப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அன்டில் தி கண்டிஷன் பிகம் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு என்னன்னா, ஸோ அனதர் நேம் ஃபார் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஐட்ரேஷன் அப்படின்னாலே ரிப்பீட்டேஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது ரிப்பீட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது ரிப்பீட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இதனுடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒயில், ரெண்டாவது வந்துட்டு டூ ஒயில், மூணாவது வந்துட்டு ஃபார் லூப். ஓகேங்களா? ஒயில் லூப், டூ ஒயில் லூப், ஃபார் லூப். இப்போ இது மூணுக்குமே வந்துட்டு வேறு வேறு மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? மூணுமே லூப்பு தான், ஆனால் இது வந்து வேறு வேறு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது வந்துட்டு ஒயில் லூப். ஓகேங்களா? ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறப்ப இட் எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அன்டில், இப்போ இது வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு இது என்ன டெஃபினேஷனாக பார்த்தீங்கன்னா, இட் ஃபஸ்ட்டு செக் தி கண்டிஷன். ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டிஷனை செக் பண்ணோம். ஓகேங்களா? இஃப் இட் இஸ் ட்ரூ, ஓகேங்களா, அது ட்ரூவாக இருந்ததுன்னா இட் வில் எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அன்டில் தி கண்டிஷன் பிகம் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஒருவேளை வென் தி இனிஷியல் கண்டிஷன் பிகம் ஃபால்ஸ், ஒருவேளை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கண்டிஷன் ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்க, இட் வில் நாட் என்டர் இன்டு தி லூப்குள்ளாரையே என்டர் ஆகாது. சரிங்களா? ஸோ இட் இஸ் செட் டு பி. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதனால் என்ட்ரி கண்ட்ரோல்டுன்னு சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு டைமே கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா லூப்புக்குள்ளார எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன ஆகும்? லூப்புக்குள்ளாரே போகாது இல்லையா? ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு இந்த லூப்பினுடைய பேர் வந்துட்டு என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு வந்துட்டு ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் டபுள், இந்த வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும், ஒயில் கண்டிஷன். ஓகேங்களா? கண்டிஷன், தென் அதுக்கப்புறம் இதுக்குள்ளார இது வந்துட்டு பாடி ஆஃப் தி லூப். ஓகேங்களா? இது வந்துட்டு பாடி ஆஃப் தி லூப். சரிங்களா? ஒயில் அப்படிங்கிறது கீவேர்டு. ஸோ கீவேர்டுனா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஓகேங்களா? ஒயில் அப்படிங்கிறது கீவேர்டு. சரி, இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒயில் லூப். இப்போ கிளாஸ் ஒயில் லூப் இப்படின்னு கொடுத்துட்றேன். இதுக்குள்ளார ஒரு மெயின் மெத்தடை நம்ம எழுதுகிறோம்.
ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லூப் வருதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக வந்துட்டு லூப் அப்படின்னா அதுக்கு நமக்கு 3 விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூப்பை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கவுண்டர் வேரியபிள். ஓகேங்களா? பொதுவாக லூப்பில் இருக்கக்கூடிய வேரியபிளை கவுண்டர் வேரியபிள்னு சொல்லுவோம். ஏன்னா எத்தனை டைம்ஸ் அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறதே அந்த கவுண்டர் வேரியபிள் தான். ஓகேங்களா? அப்போ கவுண்டர் வேரியபிள் நமக்கு ஒன்று வேணும். அந்த கவுண்டர் வேரியபிளுடைய இனிஷியல் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணால் இனிஷியலைஸ் தி கவுண்டர் வேரியபிள். ஓகேங்களா? கவுண்டர் வேரியபிளை ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன். ஓகேங்களா? கண்டிஷன் எத்தனை டைம்ஸ் அந்த லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன். ஓகேங்களா? மூணாவது வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூன்னா என்னதுன்னா எவ்வளோ இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸ்டெப் வேல்யூங்கிறது பொதுவாக இன்க்ரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? எத்தனை டைம்ஸ் அந்த எவ்வளோ வேல்யூ அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த கண்டிஷனை ரீச் பண்ணும். ஓகேங்களா? லூப்னா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? இல்லைனா அது இன்ஃபைனிட் டைம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் வேணும். அதே சமயம் அந்த கண்டிஷன் அப்படின்னா அதை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டெப் வேல்யூ ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கண்டிஷனை ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு லூப்பினுடைய 3 ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? 3 ரெக்யர்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இன்ட்டு i = 1ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? இனிஷியலைஸ் தி கவுண்டர் வேரியபிள் சொல்கிறேன்ல. இப்போ i தான் வந்துட்டு கவுண்டர் வேரியபிள். இப்போ while ஒரு 10 டைம்ஸு i <= 10 இந்த ப்ராக்கெட்குள்ளார நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு கண்டிஷன். ஓகேங்களா? ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறது கண்டிஷன். மூணாவது வந்துட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஜாவான்னு ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். அப்போ நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா system.out.println ஜாவா இப்படி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நம்ம மூணாவது என்னது ஸ்டெப் வேல்யூ. இந்த ஸ்டெப்னா என்னது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். வேரியபிளை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுக்கலனா இது இன்ஃபைனைட் டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே i <= 10 கொடுத்துருக்கோம். இனிஷியல் வேல்யூ i வந்து 1. இப்போ i <= 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஜாவான்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? மறுபடியும் இங்கே வருது, மறுபடியும் i வந்து என்னது 1 தானே, 1 <= 10 மறுபடியும் ட்ரூ, ஜாவான்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் வருது i1 1 <= 10 ஜாவான்னு பிரிண்ட் ஆகும். அப்போ என்னன்னா தொடர்ச்சியாக i வந்து ஆல்வேஸ் 1 <= 10 கண்டிஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்கிறதுனால எல்லா டைமும் ஜாவான்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்ஃபைனைட் டைம் இது ரன் ஆகிட்டு இருக்கும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்டெப் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு இதை நான் பாருங்கள் இன்ஃபைனைட் டைம் ரன் பண்ணிட்டு காட்டுறேன். ஜாவாசி while loop டாட் ஜாவா கம்பைல் பண்ணுறேன். எரர் இல்லை. இப்போ ரன் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இன்ஃபைனைட் டைம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும் இல்லையா? அப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்டெப் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் வேல்யூங்கிறது என்னது i++. ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பார்ட், அந்த வேரியபிளினுடைய இன்க்ரிமெண்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் வந்துட்டு கம்பைல் பண்ணுறோம். எரர் இல்லை. ரன் பண்ணுறப்ப பாருங்கள் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸாக்ட்லி 10 டைம்ஸ் வந்துட்டு இது பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? எனக்கு ஜாவான்னு வேணாம், ஏதாவது நம்பர் இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஜாவாங்கிற ஸ்ட்ரிங்கை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயை பிரிண்ட் பண்ணோம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராக்கெட்குள்ளார டபுள் கொட்டேஷனில் இங்கே ஐ கொடுக்கணும்னு. இப்படி டபுள் கொட்டேஷனில் ஐ கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா 10 தடவை ஐங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஆனால் எனக்கு என்ன வரணும் 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு இங்கே வந்து வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐ அப்படிங்கிறத கொட்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வெறுமனே ஐன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஐ வந்து என்னது 1 <= 10 ட்ரூ இல்லையா? ஐ வந்து 1ங்கிறனால 1 பிரிண்ட் ஆகும். i++ ஐ வந்துட்டு 2 <= 10 ட்ரூ இல்லையா? 2 பிரிண்ட் ஆகும். அடுத்து i++ ஐ வந்து 3 <= 10 ட்ரூ இல்லையா? 3 பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள் 1லேருந்து 10 வரைக்கும்
பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஈக்குவல் டு கொடுத்தா தான் 10ஐயும் சேர்த்து பிரிண்ட் பண்ணும். நம்ம வெறுமனே லெஸ் தேன் கொடுத்தோம் அப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், 1லேருந்து 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகாது. சரிங்களா? அதேமாதிரி ஐ வந்துட்டு 0ன்னு இங்கே கொடுத்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம இனிஷியல் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதிலேருந்து அந்த வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ 5 கொடுத்துருக்கேன்னா 5லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா கடைசியாக என்ன கண்டிஷன் வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அந்த 10னா 10ஐயும் சேர்த்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதான் வந்துட்டு வைல் லூப். ஓகேங்களா? இந்த வைல் லூப்புக்கு என்ன சொல்லியிருக்கோம்? when the initial condition become false it will not enter into the loop. லூப்குள்ளார என்டர் ஆகாதுன்னு, இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குன்னா லூப்குள்ளாரே போகாது அப்படின்னு. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்னா என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ இது வந்துட்டு இந்த இனிஷியல் ஸ்டேஜே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு இங்கே ஐ வந்து 11ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 11 இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்குறேன் கண்டிஷனை. என்னாகுது? 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இது என்னது? ஃபால்ஸ் இல்லையா? 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஃபால்ஸு. ஃபால்ஸ்னால் லூப்குள்ளார போகாது இல்லையா? லூப்பில் போனால் தான் ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகும் இல்லையா? லூப்குள்ளார போனால் தான் ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்போ வந்துட்டு லூப்குள்ளார இப்போ போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸு. ஓகேங்களா? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஓகேவா? இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பெரும்பாலான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே லூப்பில் நம்ம பண்ண முடியும். ப்ரைம் நம்பர் ஆகட்டும், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஆகட்டும், அப்புறமேலு பர்ஃபெக்ட் நம்பர், ஃபிபோனாசி சீரியஸ், ஃபேக்டோரியல், இது எல்லாமே நம்ம லூப்பில் பண்ண முடியும். அதேமாதிரி ஆட் நம்பர், ஈவன் நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறதும் பண்ண முடியும். இப்போ ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது 2 வழியில் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஆட் நம்பர்னால் என்னது? 1 3 ஒற்றைப்படை நம்பர் 1 3 5 7 9 11 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? இது வந்து ஆட் நம்பர். இப்போ ஆட் நம்பர்ஸ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து 2 வழியில் பண்ணலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் ஐ மாடுலோ டிவிஷன் 2 ஈக்குவல் டு 0 இப்படின்னு இருந்ததுன்னா மாடுலோ டிவிஷன் 0 ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து ஆட் நம்பர் பிரிண்ட் ஆகணும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அப்போ ஐ வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை கம்பைல் பண்ணி பார்ப்போமா? நோ எரர். ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 13579. இப்போ ஐ வந்து 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ட்ரூ. 1 வந்துட்டு மாடுலோ டிவிஷன் 2ன்னு எடுத்தால் என்ன ஆகும்? 1 வந்துட்டு 2ஆல் டிவைடட் ஆகாது. அப்போ 1 ரிட்டர்ன் பண்ணும். 1 நாட் ஈக்குவல் டு 0 என்னது? ட்ரூ. ஓகேங்களா? 1ம் 0 ஈக்குவல் இல்லை, ட்ரூ இல்லையா? அப்போ 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஐ வந்து 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 2வை மாடுலோ டிவிஷன் 2 எடுத்தோம் அப்படின்னா 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 0 வரும் இல்லைங்களா? ரிமைண்டர் வந்து 0. மாடுலோ டிவிஷன் என்ன பண்ணும்? ரிமைண்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ 0 நாட் ஈக்குவல் டு 0 என்னது? ஃபால்ஸு. அப்போ ட்ரூனா தான் ஐயை பிரிண்ட் பண்ணும். ஃபால்ஸுங்கிறனால பிரிண்ட் ஆகாது. அடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ வந்து 3 மாடுலோ டிவிஷன் 2 என்ன வரும்? 3யை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும் இல்லையா? 1 நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டு ட்ரூங்கிறப்ப உங்களுக்கு 3 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 1 3 5 7 9ன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு வைல் லூப். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ஈவன் நம்பர் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணும்? நாட் ஈக்குவல் டு 0க்கு பதிலாக ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 2 4 6 8 10. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு என்னென்னா ஒவ்வொரு தடவையும் இது கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஈவன் நம்பர்னால் இந்த மாடுலோ டிவிஷன் 2 ஈக்குவல் டு 0வா இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இது வந்துட்டு ஐ வேல்யூ வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டே வருது இல்லையா?
செக் பண்ணிகிட்டே வர்ற சமயத்தில் இது 10 டைம்ஸ் இது ரன் ஆகும். இப்போ நான் வந்துட்டு இதை நான் பாருங்கள் எத்தனை டைம்ஸ் ரன் ஆகுங்கிறத ஒரு கவுண்ட் வேரியபிள் ஒன்று போடுறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு இந்த இடத்துல கவுண்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், இந்த இடத்துல வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் டைம் டேக்கன் பை திஸ் லூப், கடைசியாக இந்த கவுண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு இதுலேயும் கவுண்ட்டை அப்டேட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்த லூப் எப்போ டெர்மினேட் ஆகுதோ அப்போ எத்தனை டைம்ஸ் ரன் ஆகிருக்குன்னு கவுண்ட்டை வச்சு செக் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ 10 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகுது. ஓகேங்களா, 1லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு நம்பரையும் மாடுலோ டிவிஷன் 2 எடுத்துகிட்டு அது ஆட் நம்பராக இருந்தாலும் சரி ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தடவையும் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் இது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதே வந்துட்டு சேம் ஆட் நம்பருக்கும் இதே தான். ஆட் நம்பர் என்னது, இங்கே நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருவோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 10 டைம்ஸ், நமக்கு வந்து மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆட் நம்பர் தான் இருக்குது. அதேமாதிரி ஈவன் நம்பர் 5 தான் இருக்குது. ஆனால் லூப் வந்து பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இது அதிகமான டைம் எடுத்துக்குது இல்லையா. ஸோ அப்போ இதை நம்ம இப்போ இஃப் கண்டிஷனில் ஒன்று பார்த்தோம். இன்னொரு வழி என்னென்னா, இப்போ எனக்கு ஆட் நம்பர் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, ஆட் நம்பர்னால் ஆட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகும், 1ல் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. 1 3 5 7 9 இப்படி வரும். அப்போ 1 வந்துட்டு ஒரு ஆட் நம்பர். ஓகேங்களா, இந்த கண்டிஷனை நம்ம எடுத்துடலாம், இது இங்கே கொடுக்க வேணாம். அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் அடுத்த ஆட் நம்பர் என்ன வரும், 3. ஓகேங்களா, அப்போ 1ஓட எத்தனை நம்பர் ஆட் பண்ணுவோம், 2 நம்பர் ஆட் பண்ணால் 3 வரும் இல்லையா. இப்போ இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் ஒவ்வொன்றா தானே இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, இது என்னது, ஐ ப்ளஸ் ஈக்குவல் டுன்னா என்னது, ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2னுடைய ஷார்ட் ஃபார்ம் தானே ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது. அப்போ நம்ம 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி ஐயில் ஸ்டோர் பண்ணலாமா. இப்போ 1 அப்படிங்கிறப்ப 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ட்ரூ, 1 பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, அடுத்து 1 + 2 வந்து 3, ஐயில் 3 சேவ் ஆகும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, 3 பிரிண்ட் பண்ணும். 3 + 2 5, 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, 5 பிரிண்ட் பண்ணும். 5 + 2 ஈக்குவல் டு 7, 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, 9 பிரிண்ட் பண்ணும். 9 + 2 11. ஓகேங்களா, ஆனால் கவுண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், வெறுமனே 5 டைம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த இதில் வந்துட்டு இந்த லாஜிக்கில் வந்துட்டு வெறுமனே 5 டைம்ஸ் மட்டும். இது ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் அதே தான். இப்போ நீங்கள் ஐ வந்து 0 அல்லது 2 இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஈவன் நம்பர்னால் என்னது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 2 4 6 8 10, 0 வேணால் 0 கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 5 டைம்ஸ் தான் இந்த லூப் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ஆகுது இல்லையா. அப்போ இதில் வந்துட்டு பாதியாக போன இதில் வந்துட்டு 10 டைம்ஸ் இப்போ எவ்வளோ கொடுக்குறோமோ அத்தனை டைமு கம்பேர் பண்ணி பிரிண்ட் ஆனிச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது பாதியாக, அந்த ஐட்ரேஷன் வந்து பாதியாக குறையுது. இந்த ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம ஷார்ட்டாக எழுதுறது மூலிமா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு ஒயில் லூப்.